ஒரு சிறிய நகரத்தில் விஜய் என்ற இளைஞன் இருந்தான். வயசு குறைவுதான், ஆனால் பொறுப்புகள் அதிகம். குடும்பத்தில் அம்மா, தங்கை. அப்பா சில வருடங்களுக்கு முன் உடல்நலக்குறைவால் வேலை செய்ய முடியாத நிலை. அதனால் வீட்டின் முழு பொறுப்பும் விஜயின் தோள்களில் விழுந்தது. காலை 6 மணிக்கு அவன் நாள் தொடங்கும். போன் அலாரம் அடிக்கும் முன்பே அவன் விழித்திருப்பான். முதல்ல கிச்சனுக்கு போய் அம்மாவுக்கு டீ வைப்பான். பிறகு அவசரமாக யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தனது பழைய பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த பைக் சாதாரண வெஹிக்கிள் இல்லை. அதுதான் அவன் வாழ்க்கை. அதுதான் அவன் இன்கம். அதுதான் குடும்பத்துக்கு உணவு வாங்கித் தரும் ஒரே நம்பிக்கை. மழை வந்தாலும் வேலை, வெயில் அடித்தாலும் வேலை, டிராஃபிக் இருந்தாலும் வேலை, ஃபெஸ்டிவல் டே ஆனாலும் வேலை. மக்கள் வீட்டில் கம்ஃபர்டபுளா ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அந்த ஃபுட் அவர்களிடம் சேர்க்க பல டெலிவரி பாய்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. விஜயும் அப்படித்தான். சில கஸ்டமர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். தேங்க்ஸ் பிரதர் என்று சொல்லுவார்கள். சிலர் ஒரு கிளாஸ் வாட்டர் கூட கேட்காமல் கதவை மூடிவிடுவார்கள். ஒரு நாள் ஹெவி ரெயின், ரோடு முழுக்க தண்ணீர். விஜய் நனைந்தபடியே ஆர்டர் டெலிவர் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் ஷர்ட் முழுக்க மழை தண்ணீர், ஷூஸ் உள்ளே கூட தண்ணீர். அந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர் லேட் ஆனதுக்காக அவனை திட்டினார். உங்களுக்கு டைம் சென்ஸ் இல்லையா என்று கோபமாக பேசினார். விஜய் அமைதியாக சாரி சார், டிராஃபிக் அண்ட் ரெயின் என்று சொல்ல முயன்றான். ஆனால் அந்த கஸ்டமர் கேட்கவே இல்லை. அவன் அங்கிருந்து வெளியே வந்தபோது மழையை விட அவன் மனசுதான் அதிகமாக நனைந்திருந்தது. அவன் மனசுக்குள் ஒரு கேள்வி. நான் இவ்வளோ கஷ்டப்படுறதே ஏன்? எப்போதான் வாழ்க்கை மாறும்? ஆனா அவன் நின்று விடவில்லை. என வீட்டில அவனை நம்பி இருவர் இருந்தார்கள். அடுத்த சில நாட்கள் இன்னும் கஷ்டமாக போனது. பைக் பழையது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ப்ராப்ளம். ஒரு நாள் பிரேக் வேலை செய்யாது. மற்றொரு நாள் டயர் பங்க்சர். பெட்ரோல் பிரைஸ் கூட உயர்ந்தது. இன்கம் வந்தாலும் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போயிடும். ஒரு இரவு அவன் மிகவும் டயர்டா இருந்தான். ஆனா ஆப்பிள்ல இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ண இன்னும் 2 ஆர்டர்ஸ் வேண்டியது. இந்த 2 ஆர்டர் முடிச்சாதான் எக்ஸ்ட்ரா 300 ரூபாய் கிடைக்கும் என்று நினைத்து மீண்டும் பைக் எடுத்தான். அந்த இரவு 11 மணிக்கு ஒரு லாஸ்ட் ஆர்டர் வந்தது. விஜய் ஸ்பீடா போய்க் கொண்டிருந்தான். அந்த நேரம் எதிர்பாராத விதமாக ஒரு கார் சடன் பிரேக் போட்டது. விஜயின் பைக் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்தது. போன் ஒரு பக்கம், ஃபுட் பார்சல் ஒரு பக்கம், பைக் ரோடு நடுவில். சுற்றிலும் மக்கள் பார்த்தார்கள். சிலர் வீடியோ எடுத்தார்கள். ஆனால் உதவிக்கு வந்தவர்கள் மிகவும் குறைவு. விஜய் மெதுவாக எழுந்தான். கையில் சிறிய காயம், முழங்காலில் ரத்தம். ஆனா அவன் கவலை அது இல்லை. அவன் பார்வை முழுக்க பைக் மேல்தான். ஃப்ரண்ட் லைட் உடைந்திருந்தது. ஹேண்டில் பெண்ட் ஆகியிருந்தது. அவன் மனசு உடைந்து போயிற்று. ரோட் சைடில் உட்கார்ந்து பர்ஸ் எடுத்து பார்த்தான். உள்ளே 120 ரூபாய் மட்டும். அந்த நேரம் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த 120 ரூபாயில என்ன செய்வது? பைக் ரிப்பேர் எப்படி? நாளைக்கு வேலை எப்படி? வீட்டுக்கு மணி எப்படி? அந்த இரவு அவன் வீட்டுக்கு போனதும் எதுவும் பேசவில்லை. அம்மா கேட்டார், சாப்பிடலையா? அவன், வேணாம் அம்மா, டயர்ட். அவன் அந்த இரவு தூங்கவில்லை. சீலிங் ஐ பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனசு முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ். நான் ஃபெயில் ஆகிட்டேனா? என்னால வாழ்க்கையில முன்னேற முடியாதா? அடுத்த நாள் காலை அவன் டீ ஷாப் அருகில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தான். அப்போது அவன் பழைய ஸ்கூல் டீச்சர் வந்தார். அவர் விஜயை பார்த்தவுடனே ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டார். என்ன விஜய், ஏன் இப்படி டல்லா இருக்க? விஜய் இதுவரை மனசுக்குள் வைத்திருந்த எல்லா கஷ்டத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். ஃபேமிலி பிரஷர், மணி ப்ராப்ளம், பைக் ஆக்சிடென்ட், ஃபியூச்சர் ஃபியர். அவன் பேசிக்கொண்டே இருந்தான். டீச்சர் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். பிறகு டீ ஷாப்ல இருந்த ஒரு கிளாஸை எடுத்தார். அதுல தண்ணீர் நிரப்பி விஜயிடம் கொடுத்தார். இதை தூக்கிப்பிடி. விஜய் சிரித்தான். இதெல்லாம் ஈஸி சார். டீச்சர் கேட்டார், 5 நிமிஷம் பிடிக்க முடியுமா? முடியும். 1 மணி நேரம்? கை வலிக்கும். ஒரு நாள் முழுக்க? கை நம்பாகிடும் சார். டீச்சர் மெதுவாக சிரித்தார். ஆனா கிளாஸ் வெயிட் சேஞ்ச் ஆயிடுச்சா? இல்ல சார். டீச்சர் சொன்னார். கஷ்டமும் இதே மாதிரிதான் விஜய். சில நேரம் ப்ராப்ளமை பற்றி யோசிப்பது நல்லது. அதனால் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா அதையே நாள் முழுக்க மனசுல தூக்கிக்கிட்டு இருந்தா அது உன்னை மென்டலி வீக் ஆக்கிடும். ப்ராப்ளமை விடாமல் பிடித்துக்கிட்டா வாழ்க்கை மூவ் ஆகாது. அந்த வார்த்தைகள் விஜயின் மனசுக்குள் நேராக போய் சேர்ந்தது. அவன் அந்த நாள் வீட்டுக்கு போய் முதல் முறையாக ஒரு முடிவு எடுத்தான். நான் சிச்சுவேஷனை பிளேம் பண்ண மாட்டேன். என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அவன் நண்பனிடம் பழைய பைக் பரோ பண்ணினான். மீண்டும் வேலைக்கு போக ஆரம்பித்தான். இந்த முறை ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. முன்னிட்டு அவன் சர்வைவலுக்காக மட்டும் ஓடினான். இப்போது ஃபியூச்சருக்காக ஓட ஆரம்பித்தான். நைட் டைம் ஃப்ரீயான நேரங்களில் யூடியூப் வீடியோஸ் பார்த்தான். இங்கிலீஷ் பேச பிராக்டிஸ் பண்ணான். மிரர் முன்னாடி நின்று சென்டென்சஸ் பேசுவான். தவறு வந்தாலும் பிராக்டிஸ் நிறுத்தல. அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கற்றுக்கொண்டான்.
சில நேரம் தூக்கம் கூட இல்லாமல் இருந்தான். ஆனா இந்த முறை அவன் டயர்ட் ஆகவில்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு ஹோப் வந்திருந்தது. மாதங்கள் கடந்து போனது. ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு நாள் அவன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணான். முதல்ல நர்வஸ். ஆனா டீச்சர் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. கிளாஸை கீழே வைக்க கத்துக்கோ. அவன் கான்ஃபிடென்ஸா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணான். சில நாட்கள் கழித்து கால் வந்தது. ஒரு பெரிய ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர் வேலை. அந்த நாள் விஜய் அழுதான். இந்த முறை கஷ்டத்தால் இல்லை, சந்தோஷத்தால். அவன் முதல் சேலரியில அம்மாவுக்கு சாரி வாங்கினான். தங்கைக்கு ஸ்கூல் பேக் வாங்கினான். அப்புறம் என்ன பெஞ்சான் தெரியுமா? அவனை கீழே விழுந்த அந்த பழைய பைக்கை ரிப்பேர் பண்ணி வைத்தான். ஏன்னா அது அவன் ஸ்ட்ரகிளை நினைவுபடுத்தும். ஒரு நாள் ஆபீஸ் வெளியே ஒரு டெலிவரி பாய் ஸ்ட்ரெஸ்ஸா உட்கார்ந்து இருந்தான். அவன் முகத்தில் அதே பழைய விஜய் தெரிஞ்சது. விஜய் அவன் அருகில் போய் அமைதியாக சொன்னான், இப்போ உனக்கு லைஃப் முடிஞ்ச மாதிரி தோணலாம். ஆனா நம்பிக்கையை மட்டும் விடாத. நம்ம வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் நம்ம ஸ்டோரியின் எண்ட் இல்ல. அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ட்ரைனிங். அந்த டெலிவரி பாய் அமைதியாக அவனை பார்த்தான். விஜய் சிரித்துக்கொண்டு சொன்னான், நீ கீழே விழுந்தது ப்ராப்ளம் இல்ல, விழுந்த பிறகும் எழுந்தியா என்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்போதும் ஈஸியாக இருக்காது. சில நேரம் அது நம்மை சோதிக்கும், சில நேரம் நம்மளை உடைக்கும், சில நேரம் நம்மை அழ வைக்கும். ஆனா ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு லெசன் கொண்டு வரும். அதனால இப்ப நீ எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ, இந்த கஷ்டம் என் வாழ்க்கையின் முடிவு இல்லை. இது இன்னும் பெரிய சாப்டர் ஆரம்பிக்க போகும் சிக்னல்.